पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் சாங்கிய யோகம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24வது மந்திரம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். நேற்று ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா 22வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார், இந்த ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துணிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய துணியெல்லாம் வஸ்திரங்கள் எல்லாம் நஞ்சு போச்சு அப்படின்னா பழைய வஸ்திரங்களை தூக்கி போட்டுட்டு எப்படி புது வஸ்திரங்களை ஒரு மனுஷன் இந்த லோகத்துல இருக்கிறவங்க எடுத்துக்கிறானோ அதே மாதிரி ஒவ்வொரு தேகத்திலையும் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா கர்மத்துக்கும் உபாசனைக்கும் ஏற்றாறு போன்று என்னாவது பிராரப்த கர்மம் முடிஞ்சோன இந்த சரீரத்தை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பிராரப்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த தேகங்களை எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப ஜீவாத்மாக்கு மரணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவாத்மாக்கு மரணம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீவன் தான் பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல பிரம்மம், ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான். மீடியம் இருக்கிறதுனாலதான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். கண்ணாடின்னு ஒன்று எதிர்க்க வச்சிருக்கேன், அப்ப எனக்கு ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. அந்த கண்ணாடி எடுத்துட்டா நான் என்ன ஆகும், அதுதான் நான் ஒரிஜினலா நான் மட்டும்தான் இருப்பேன். அப்ப ரெண்டும் வேற வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகம் இருக்குச்சுன்னா அதுல ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது, வாஸ்தவத்துல தேகம் இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லை. அப்போ கர்மத்தினால நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்திலையும் அபிமானத்தினாலையும் நான் அப்படின்னு அபிமானத்தினாலையும் நமக்கு திரும்ப திரும்ப கர்மா பண்றோம், திரும்ப திரும்ப ஆசை வயப்படுறோம் சிந்தனை. இதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப ரீபர்த் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ தேகம் போறதை பத்தி நம்ம வருத்தப்படலாமான்னு கேட்டீங்கன்னா தேகம் பார்த்தீங்கன்னா போச்சுன்னா அடுத்த தேகம் வரப்போகுது. ஒரு துணி போச்சு அப்படின்னா புது வஸ்திரத்தை புது துணியை எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான். அதனால புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மரணத்தை குறிச்சு யாரோட மரணத்தை குறிச்சும் வருத்தப்பட வேண்டாம். தேகம் போச்சு, என்னோட அப்பா போயிட்டார், வேற எங்கேயோ பிறந்திருப்பார். என்னோட அம்மா போயிட்டாங்க, வேற எங்கேயோ பிறந்திருப்பாங்க. என்னோட தாத்தா போயிட்டார், வேற எங்கேயோ பிறந்திருப்பாங்க. அப்ப எல்லா ஜீவர்களும் பார்த்தீங்கன்னா வேற வேற தேகத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜென்ம மரணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 23வது காரிக்கையில சொல்லிச்சு, 23வது ஸ்லோகத்துல நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நச்சைனம் தகதி பாவகா. இந்த ஆத்மாவை பார்த்தீங்கன்னா பிருத்திவி தத்துவத்தினால இருக்கக்கூடிய ஸ்வாடு இதெல்லாம் இருக்குல்ல, பிருத்திவி தத்துவம் தான் கத்தி இதெல்லாம் இருக்கு. இந்த பிருத்திவி தத்துவத்தினால ஆனது எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது, நாசம் செய்ய முடியாது. அதே மாதிரி அக்னி தத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவை எரிக்க முடியாது. ஆத்மானா எண்ணெய் நாணை. அதே மாதிரி இந்த ஆத்ம தத்துவத்தை எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஜலம் நனைக்காது, 3 பூத்தங்கள் ஆச்சு. வாயு பார்த்தீங்க அப்படின்னா இதை உலர்த்தாது, ட்ரை பண்ணாது. அப்ப என்ன அர்த்தம், இந்த 4 பூத்தங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூத்தங்கள்ல இருக்க 4 பூத்தங்களும் இந்த நாணை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஏன் சுவாமி ஆகாசம் அப்படின்னா ஆகாசம் நிஷ்கிரியம், அது எதையுமே பண்றதில்லை. அதனால அந்த விஷயத்தை விட்டாச்சுங்க. அப்ப 4 பூத்தங்கள் தான் பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் ஒன்னை ஒண்ணு பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த தேகத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், எரிக்கிறோம், இல்லை அப்படின்னா புதைக்கிறோம். அப்ப புதைச்சோன்னு பார்த்தீங்கன்னா மண்ணு பார்த்தீங்கன்னா பிருத்திவி தத்துவம் இதை சாப்பிடுது. எரிச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேகத்தை பார்த்தீங்கன்னா அது சாம்பலாக்கிடுது. ஜலத்துல போயிடுச்சு அப்படின்னா சன்னியாசிகளை பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் ஹரித்வார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி தூக்கி இதுல போட்டுருவாங்க கங்கால. ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவா லூஸ் ஆகி எல்லாம் கரைஞ்சே போயிடும், போன் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அப்போ ஜலத்துல போட்டாலும் இல்லாம போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாயுல வச்சிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சன்னியாசி நான் பார்த்தீங்கன்னா நர்மதா இதுல ஒரு காட்டுல பார்த்தேன். 2 சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா போய் காட்டுல மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, அப்படியே ட்ரை ஆகி போய் எப்படி ஒரு நாயோ இதோ செத்து போய் கிடந்தா என்ன ஆகும், யாரும் கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா வெறும் எலும்பு தோலும் ஆகி மெதுவா காத்து சாப்பிடும். அதே மாதிரி சன்னியாசிகளோட உடம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எலும்பா இருக்கு, மேல பார்த்தீங்கன்னா ஸ்கின் மட்டும் இருக்கு, எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் காத்து சாப்பிடுச்சு. அப்போ இந்த 4 பூத்தங்களும் ஒன்றை ஒன்று சாப்பிடக்கூடிய சாமர்த்தியம் இதுக்கு இருக்கு. இது எல்லாமே எதை சாப்பிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாசம் பண்ணும்னா இந்த தேகத்தை நாசம் செய்யும்.
ஆனா இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய நான் வந்து பாத்தீங்கன்னா நாசம் செய்ய முடியாது. அதனால மந்திரம் 24வது மந்திரம் சொல்லுது ஸ்லோகம், அச்சேத்யோயம் அகாஹியோயம் அக்லேத்யோ சோசிய ஏவச்ச நித்திய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதன. அதனால சொல்லிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா என்னது வெட்ட முடியாது, இந்த ஆத்மாவை எரிக்க முடியாது, இந்த ஆத்மாவை நனைக்க முடியாது, இந்த ஆத்மாவை உலர்த்தவும் முடியாது. அப்ப நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நான் நித்தியமானவன். நான் வெறும் நான், தேகந்தான் எல்லாத்தையும் அடையும், நாசத்தை அடையும். நான் நித்தியமானவன், நான் எங்கும் வியாபிச்சவன். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தினோட கனெக்ட் ஆகும்போது லிமிட் ஆன மாதிரி தெரியுது. ஒரு ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானைக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா லிமிட் ஆன மாதிரி தெரியுது. பானையை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆகாசம் அன்லிமிட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட். எப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் நான் நம்ம பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோமோ அப்ப இந்த கான்சியஸ்னஸ் நான் அப்படின்றது லிமிட் ஆன மாதிரி, இந்த சரீரத்துக்குள்ளார லிமிட் ஆன மாதிரி, ஒவ்வொரு தேகத்திலே லிமிட் ஆன மாதிரி பரிச்சின்னமா தனித்தனியா தெரியுது. வாஸ்தவத்தில் அந்த தேகாத்ம புத்தியை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் நான் அப்படின்ற அந்த உணர்வுல இருந்து பார்க்கிறோம் அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்திலையும் ஒரே ஒரு நான் தான் இருக்கு. எல்லாத்திலையும் ஆதார தத்துவமா இந்த நான் வியாபிச்சிருக்கு. சர்வகதக, நான் எங்கும் நிறைந்தவன், நித்தியமானவன். அது மட்டும் இல்ல, ஸ்தானு அசைவில்லாதவன். நானுக்கு மேல இருக்கிற தேகங்கள், மனசு, புத்தி எல்லாம் அசையுது. இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாம் அசையுது. ஆனா வாஸ்தவத்துல நான் அசைவதில்லை, ஸ்தானுவா இருக்க. அச்சலக, ஸ்தானுன்றதுக்கு அர்த்தம் ஸ்திரமானது. அந்த எது ஸ்திரமானதா இருக்கோ அது அச்சலமா அசையாமல் இருக்கு. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நான் தேவையில்லாதவன், புதிதாக உண்டானவன் இல்லை, சனாதனக, எப்போதும் இருப்பவன், எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவன், எப்பவும் இருக்கிறனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லிச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 25வது ஸ்லோகம். இந்த 25வது ஸ்லோகத்துக்கு ஆச்சாரியர் கிஞ்ச அப்படின்னு ஒரே ஒரு சின்ன அவதாரிக்கா சொல்றார். மேலும், கிஞ்சன்றதுக்கு அர்த்தம் மேலும். திரும்ப அதோட கண்டினியூட்டி தான் இந்த ஸ்லோகம் வர ஆரம்பிக்குது. 25வது ஸ்லோகம். அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே அவிகார்யோயமுச்யதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் நானுசோச்சிதுமர்ஹசி நானுசோச்சிதுமர்ஹசி அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் நானுசோச்சிதுமர்ஹசி. அவ்யக்தோ அயம், அயம் அவ்யக்தோ, அவ்யக்தோ அயம், அசிந்த்யோ அயம், அவிகார்யோ அயம் உச்யதே. தஸ்மாத் ஏவம், தஸ்மாத் ஏவம் விதித்வா, தஸ்மாத் ஏவம் விதித்வா ஏனம் நானு ந அனுசோச்சித்தும் அர்ஹசி. இவ்வளவுதான் இந்த சப்தங்கள் இருக்கு. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், அயம் ஆத்மா. அயம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தோ அயம் இருக்குல்ல, அந்த அயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயம்னா இது, இந்த ஆத்மா. இந்த ஆத்மானா என்னது? நான் நான் நான். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தக. அவ்யக்தம்னா என்ன சுவாமி அப்படின்னா, வியக்தம் அப்படின்னா வெளிப்பட்டது, அவ்யக்தம் அப்படின்னா வெளிப்படாதது, நாம ரூப குணங்களாக வெளிப்படாத தத்துவம் இந்த நான். நானை வந்து ஆப்ஜெக்ட் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னா, நானை ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆத்மா தர்சனம் அப்படின்னா ஆத்மாவை சாட்சாத்காரம் பண்றது, என்லைட் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா நமக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி வருமோ அப்படின்னு. நானை பார்க்க முடியாது, நான் ஆப்ஜெக்ட் இல்லை. நீங்க எதையெல்லாம் ஆப்ஜெக்ட் பண்றீங்களோ அது எல்லாம் வியக்தமானது தான், வெளிப்பட்டதை தான் நம்ம பார்க்க முடியும். ஏதோ ஒரு நாமம் இருக்கணும், ஏதோ ஒரு குணம் இருக்கணும், ஏதோ ஒரு ரூபம் இருக்கணும். ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் இந்த 5 இந்திரிய விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். சப்தமா வெளிப்பட்டிருக்கும், இல்லைன்னா ஒரு ஃபார்மா வெளிப்பட்டிருக்கும்,
இல்ல அப்படின்னா ஒரு டேஸ்டா இருக்கும், இல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பர்ஷ உணர்வு இருக்கணும். இந்த எதுவுமே இல்லாதது எதுவோ அது வெளிப்படாதது. வெளிப்பட்டதுல வியக்தமானதுல ஏதாவது ஒரு அம்சமாவது இருக்கும். இப்ப நானுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா, நானுக்கு ஃபார்ம் இல்லை, நானுக்கு சப்தம் இல்லை, நானுக்கு ஆத்மான்னு பேர் சொல்றீங்களே சாமி, அதுவும் ஆத்மான்ற பேரும் ஆத்மாக்கு பேர் இல்லை. உன்னை புரிய வைக்கிறதுக்காக தான் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு சப்தங்களை யூஸ் பண்றோம். அதுவும் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் தான். அப்போ இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் இல்லை, நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவம் இல்லை, நானுக்கு டேஸ்ட் இல்லை, நானுக்கு ஸ்மெல் இல்லை, நானை வந்து ஸ்பர்ஷம் பண்ண முடியாது. அப்ப இது எதுவுமே இல்லை. அதனால அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படாத தத்துவம். நான் அவ்வியக்தமானவன், வெளிப்படாதவன், அயம் அவ்வியக்தக. அதுக்கு அடுத்தது அயம் அச்சிந்தியா. இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவானது அச்சிந்தியம் அப்படின்னா சிந்தனைக்கு எட்டாதது, சிந்திக்க முடியாதது. யதாவாசு வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தைத்திரிய மந்திரம் சொல்லுது இந்த மனசும் வாக்கும் எட்ட முடியாது, வாக்குனால சொல்ல முடியாது, மனசுனால சிந்திக்க முடியாது அப்படின்னு. அதேதான் இங்க சொல்லுது, சிந்திக்க முடியாதது இந்த ஆத்மா. ஏன் சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டா, நம்ம 5 புலன் விஷயங்கள், இந்திரிய விஷயங்களை மட்டும்தான் நமக்கு டேட்டாஸ் உள்ள போகுது. இந்த மனசுக்கு டேட்டா போகிறதுக்கு எது ரீசன் அப்படின்னா, இந்த 5 காரணிகள் இருக்கு. காது வழியா சப்தங்களை கேட்டீங்க அப்படின்னா மனசு உடனே சொல்லுது, இது என்ன புதுசா ஒரு குருவி கத்துதே, இங்க கத்திக்கிட்டு இருக்கு, இப்போ அது என்னவா இருக்கும், மைனாவா இருக்குமா, இல்லையே மரங்குத்தியா இருக்குமா, இல்லையே வேற என்னது, மனசு யோசிக்குது. வேற யாரோ சப்தம் கேட்டுச்சுன்னா யாரு கீழே இந்த நேரத்துல வந்து பேசுறா அப்படின்னு யோசிக்குது. சப்தம் வந்தா, ஒரு ரூபத்தை பார்க்கும்போது சிந்தனை வருது, ஒரு ஸ்மெல் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்மெல்லு அப்படின்னு யோசிக்குது மனசு. டேஸ்ட்டை பார்க்கும்போது என்ன போட்டிருப்பாங்க, இது என்ன டேஸ்ட், இது என்ன காஃபி, இது புதுசா இருக்கே இந்த ஃப்ளேவர் அப்படின்னு யோசிக்குது. டச் பண்ணும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா ஹார்டா இருக்கு, என்னவா இருக்கும், ஹார்ட்டா இருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படின்னு யோசிக்குது. அப்ப இந்த மனசு யோசிக்கணும் அப்படின்னா, சிந்தனை பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா 5 விஷயங்கள், இதுல ஏதாவது ஒண்ணு உள்ள போச்சுனாலும் இந்த மனசு சிந்தனை பண்ணும். அப்ப சுதந்திரமா மனசு சிந்தனை பண்ணுமானா, சுதந்திரமா மனசு சிந்தனை பண்ணாது. 5 இந்திரிய விஷயங்கள் இருந்தாதான் அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா சிந்திக்கும். ஆனா இந்த ஆத்மாக்கு இந்த எதுவுமே இல்லாததுனால, இந்திரிய விஷயங்களால எதுவுமே மெசேஜ் உள்ள போகாது. அதனால இந்த ஆத்மாவை பத்தி இந்த மனசுக்கு சிந்திக்க முடியாது. அச்சிந்தியா. அது மட்டும் இல்லாம அவிகாரியோ அயம், அயம் ஆத்மா அவிகாரியக. இந்த ஆத்மான்றது எப்படிப்பட்டது அப்படின்னா விகாரம் இல்லாதது. பிறந்ததுல இருந்து அப்படியே தானே, எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு. நான்ல எந்த சேஞ்சும் நடக்கவே இல்லை. நான்ல மாற்றங்கள் ஒரு எம்எம் கூட மாற்றம் நடக்கல. இந்த தேகத்துல மாற்றங்கள் நடக்குது, மனசுல மாற்றம் நடக்குது, பிராணன்ல மாற்றம் நடக்குது. இந்த லோகத்துல இருக்கிற சர்வ விஷயங்களும் மாறிக்கிட்டே இருக்கு, விகாரத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, எல்லாம் விகாரி. ஆனா ஒரே ஒரு விஷயம் விகாரம் இல்லாம மாற்றம் இல்லாம அப்படியே இருக்கு, சேஞ்ச்லெஸ் தான். இது நான். அதனால இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அவிகாரியக, அயம் ஆத்மா அவிகாரியக என்று உச்சியதே. ஸ்ருதிகளாலையும் ரிஷிமார்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகின்றது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா தஸ்மாத், ஆகையினால் ஒரு கன்க்ளூஷன் ஆச்சாரியர் வரார் கிருஷ்ண பரமாத்மா. தஸ்மாத் அப்படின்னா ஆகையினால், ஏவம் விதித்வா, ஏனம், ஏனம்னா இந்த ஆத்மாவை, ஆகையினால் இந்த ஆத்மாவை, ஏவம் விதித்வா இந்த விதமாக அறிந்து. விதித்வான்றதுக்கு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் வித்து அப்படின்னு ஒரு தாத்து வருதோ வித் அபரோக்ஷே அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவோம். வித்துன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதை சப்தமா தெரிஞ்சுக்கிறதுக்குனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதை அனுபவமா ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த அனுபவமா ஆகும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதை இந்த விதமாக அறிந்து கொண்டு, அனுபவபூர்வமா அறிந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ந அனுசோச்சித்தும் அருகசி. இந்த ஆத்மாவை குறித்து வந்து பாத்தீங்கன்னா சோச்சித்தும் அப்படின்னா என்ன அர்த்தம், சோகப்படுவதற்கு. ந அனுசோச்சித்தும், தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம், ஐயோ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு சிந்தனை நல்லா பாருங்க, நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் இந்த பாடியை குறிச்சே தான் இருக்கும்.
எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் சாமி உடம்ப பார்த்துங்க, உடம்ப பார்த்துங்க, நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்கோம். நீங்க ரொம்ப நாள் பாடம். நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சாமி நீங்க நீண்ட காலம் இருக்கணும் சாமி, இருந்து எல்லாத்துக்கும் போதிக்கணும் சாமி. நான் சொன்னேன், ஐயோ விட்டுருங்கம்மா, போதும், இருந்ததே போதும். இந்த பாடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது வரும் போகும் கருமத்துக்கு ஏத்த மாதிரி. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையில இது எதுவும் இல்லை. நமக்கு ஆனா பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஐயோ த்ரோட்டு பெயினா இருக்கு, வச்சிருக்கேன் தாலி ஷாதி வடகம் போட்டாச்சு. தாலி ஷாதி வடகத்தை போட்டா அது பாத்தீங்கன்னா ட்ரையா ஆக்கி போச்சு காஃப். அப்ப ஓங்காரத்தை சொல்லும் போதே ஐயோ ஏண்டா இந்த தாலி ஷாதி வடகத்தை எடுத்து போட்டோம், ட்ரையா போயிடுச்சு, சொல்லவே முடியல, ஏதோ இரும்புல வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு சிந்தனை என்ன இருக்குன்னா, இந்த தேகம் 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 தேகம். சதா காலம் பாத்தீங்கன்னா தேகத்தையே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா வெளியில தெரியல. ஆனா பேசா இந்த தேகாத்ம புத்தி தான் நம்ம எல்லாத்துட்டையும் இருக்கு. நான் தேகம். இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா எப்படி ரட்சணம் பண்றது, இதை பாதுகாக்கிறது எப்படி, இதை நீண்ட காலம் ஜீவிக்க வைக்கிறது எப்படி, இதுக்காக தான் நம்மளோட மொத்த பிரயத்தனம் இருக்கு. மொத்தம் என்னது, ஜீவனம்னா சர்வைவல், வேற எதுவும். நம்ம எல்லா சிந்தனையும் இந்த தேகத்தை சர்வைவ் பண்றதுக்காக தான் நம்ம பாத்தீங்கன்னா யோசிக்கிறோம். ஆனா எவன் பாத்தீங்கன்னா தன்னை வெளிப்படாதவன் என்றும், என்னை பாத்தீங்கன்னா சிந்தனைக்கு உட்படாதவன் என்றும், விகாரம் இல்லாதவன் என்றும், இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் எடுத்துக்கிட்டு 6 விதமான பாவங்கள் இல்லாதவன் என்றும், தன்னை கர்த்தா போக்தா என்றும் அறியாமல் சுத்தமானவன் என்றும் அகர்த்தா போக்தா என்றும் அறிகிறானோ, இந்த விதமா அறிஞ்சு தன்னை சொல்லப்பட்ட 17வது ஸ்லோகத்துல இருந்து சொல்லப்பட்ட எல்லா லட்சணங்களையும் எடுத்துக்கிட்டு நான் இந்த விதமானவன் என்று இந்த ஆத்மாவை அனுபவபூர்வமாக அறிந்து என்ன பண்ணணும், இந்த ஆத்மாவை குறித்து கவலைப்பட வேண்டாம். ந அனுசோசித்து மருகசி, நீ இதை குறித்து வருத்தப்படுவதற்கு யோக்கியமானவன் இல்லை. ஏன்னா இந்த ஆத்மாவை குறித்து வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நானை பத்தி வருத்தப்படவே படாதீங்க. எது நடந்தாலும் தேகத்துக்கு நடக்குது, எது நடந்தாலும் வியக்தமானதுக்கு தான் நடக்குது ஒழிய அவ்வியக்தத்துக்கு இல்லை. எதுவும் பண்ண முடியாது. அப்ப மனசுல பாத்தீங்கன்னா நம்ம நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும். கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, இதை குறிச்சு நீ வருத்தப்படாத. அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு எடுத்தோம்னா அர்ஜுனனுக்கு சொல்றாரு, இதை குறித்து நீ சோகப்படுவதற்கு அருகதை இல்லாதவனாக இருக்கிறாய். எது நடக்குமோ நடக்கும், எது நடந்தாலும் தேகத்துக்கு நடக்கும். அப்ப தேகத்துக்கு எது நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் ஆக போறதில்லை. அப்பாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு, நல்லா சேர்க்கட்டும். அப்பா எங்க, அப்பாவோட தேகம் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு, ஏதாவது ஆகும், கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஆனா அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன்னா அப்பா ஆத்மஸ்வரூபமா இருக்க. எனக்கு ஏதாவது ஆச்சு, எனக்காகல, என்னோட தேகத்துக்கு ஏதாவது ஆகுது, நான் ஆத்மஸ்வரூபமா இருக்கேன், எனக்கும் ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த லோகத்துல இருக்கிற எந்த ஜீவர்களுக்கும் ஒன்னும் ஆகாது. ஏன்னா எல்லாரும் ஆத்மஸ்வரூபமா இருக்காங்க. ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுனால ஆத்மா எத்தனை, ஆத்மா ஒண்ணுதான். அப்ப ஆத்மா பாத்தீங்கன்னா வெளிப்படாததா இருக்கு, அதுக்கு ஒன்னும் ஆகாது. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யாரை குறிச்சும் பாத்தீங்கன்னா நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒரு அவசியமும் இல்லை. இதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உபதேசமா சொல்லப்படுது. பாஷ்யத்துக்கு ஆச்சாரியர் சொல்றார், அவ்யக்தக, ஒவ்வொரு பதமா ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்ற. மந்திரத்துல இருக்கிறது அவ்யக்தம். அவ்யக்தகன என்ன அர்த்தம், சர்வகரண அவிஷயத்வாத். சர்வகரணங்கள் அப்படின்னா, கரணம்னா என்னது, இன்ஸ்ட்ருமெண்ட். நம்மகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம். இந்த பஞ்ச ஞானேந்திரியத்துக்கும் பஞ்ச கர்மேந்திரியத்துக்கும் இந்த நான் அப்படின்னு சொல்றது விஷயம் இல்லை, அவிஷயத்வாத். சர்வகரண, சர்வகரண எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்துங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா இது விஷயம் இல்லை. நம்ம எதையாவது அறியணும்னா ஞானேந்திரியம் தானே வேணும். 5 ஞானேந்திரியங்கள் வேணும், கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு. அதே மாதிரி எதையாவது கிரகணம் பண்ணணும் அப்படின்னா, பிடிக்கணும் அடிக்கணும் எதையாவது பண்ணணும்னா நமக்கு பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள் வேணும், கை காலு இது மாதிரி ஏதாவது வேணும். இந்த 10 இந்திரியங்களுக்கும் இந்த ஆத்ம தத்துவமானது நான் விஷயம் இல்லை. அந்த விஷயமா இல்லாததுனால ந வியஜ்யதே இது அவ்யக்தஹ. ஏன் விஷயம் இல்லை அப்படின்னா, இந்த 5 ஞானேந்திரியமும் 5 கர்மேந்திரியங்களும் எதை விஷயம் பண்ணும், எது வெளிப்பட்டதா இருக்கோ அதை தான் விஷயம் பண்ணும். இந்த ஆத்ம தத்துவம் பாத்தீங்கன்னா நான் அப்படின்றது வெளிப்படாததா இருக்கு. ந வியஜ்யதே, வியஜ்யத்தை அப்படின்னா வெளிப்படாததாக, ந வியஜ்யத்தை வெளிப்படாததாக இருக்கு.
அப்ப வெளிப்பட்டதை மட்டும்தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். இந்த உலகத்துல எதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், எல்லாம் பண்றோமோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட். எல்லாம் ஏன் ஆப்ஜெக்ட்? இந்த விஷயமாகுது, இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கு. ஆனா இந்த நான் என்னைக்கு விஷயம் இல்லை. நான் உங்களை பார்க்கிறேனே சுவாமி, நீங்க என்ன பார்க்கல, என் தேகத்தை பார்க்கறீங்க. நான் இங்க பாடத்துல இருக்கிற 86 பேரோட திருஷ்யங்களையும் பார்க்கிறேன் அப்படின்னா நான் உங்களை பார்க்கல. யாரை பார்க்கிறேன் அப்படின்னா உங்களோட தேகங்களை பார்க்கிறேன். அப்ப வெளிப்பட்டது எதுவுமே நீங்கள் இல்லை, நான் இல்லை. இந்த நான் எல்லாத்துலயும் நான் தானே இருக்கு. 80 பேர்ட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? நான். அந்த நான்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கானா? நான்ல டிஃப்ரெண்ட் இல்லை. நான் வெளிப்பட்டதா இருக்கா? நான் வெளிப்படல். தேகம்தான் வெளிப்பட்டிருக்கு, இந்த லோகம்தான் வெளிப்பட்டிருக்கு. நான் வெளிப்படாதவனா இருக்க. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ந வியஜ்யதே இதி அவ்யக்தக. வெளிப்படாதது அவ்யக்தம்னு பேரு. எது அப்படின்னா இந்த ஆத்மா, அயம் ஆத்மா. இந்த ஆத்மா வெளிப்படாத அவ்யக்தமாக இருக்கிறது. ஒரு லட்சணம் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து சொல்றாரு அதையேவ அச்சிந்தியக. அந்த காரணத்தினாலேயே, எதனால இது வெளிப்படாம இருக்கோ அந்த காரணத்தினாலேயே இந்த ஆத்ம தத்துவம் அச்சிந்தியக அயம். இந்த ஆத்மா அச்சிந்தியமா இருக்கு. அச்சிந்தியம்னு என்ன அர்த்தம்? சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. எது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு விஷயமா இருக்கோ அதை தான் வெளிப்பட்டதுன்றோம். எது வெளிப்பட்டதோ அதை தான் இந்த மனசு சிந்திக்கும். அதனாலதான் ஆச்சரியர் கிளியரா சொல்ற எத்ஹி இந்திரிய கோச்சரம். ஏனெனில் ஹீன்றதுக்கு அர்த்தம் எஸ்மாத். ஏனெனில் எத் இந்திரிய கோச்சரம். எந்த வஸ்து சென்ஸ் ஆர்கன்ஸ்னால அறிய முடியறதா, கிரகிக்க முடியறதா இருக்கோ, இந்திரிய கோச்சரம்னா இந்திரியங்களால் பற்றப்படுவதாக பிடிக்கப்படுறதா இருக்கோ. ரூபத்தை கண்ணு பிடிச்சிருது, சப்தத்தை காது பிடிச்சிருது, டேஸ்ட்டை வந்து நாக்கு பிடிச்சிருது, ஸ்மெல்ல மூக்கு பிடிச்சிருது, கையினால ஒரு வஸ்துவை எடுத்துடலாம், கால்னால எங்கேயாவது ஒரு இடத்த அடைஞ்சிடலாம், தொட்டு பார்த்து அறியலாம். அப்ப எந்த வஸ்து இந்திரியங்களுக்கு அறியப்படுறதாக கிரகணம் செய்யப்படுறதா இருக்கோ அந்த வஸ்து தான் வந்து பாத்தீங்கன்னா தத்து சிந்தா விஷயத்துவம் ஆபத்தியதே. அதுதான் சிந்தனையை அடையக்கூடியதா இருக்கு, மனசினால் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அயம் தூ, ஆனால் இந்த ஆத்மாவோ எப்படிப்பட்டதுன்னா அனீந்திரிய கோச்சரத்வாத், இந்திரியங்களால் பிடிக்க முடியாததா இருக்கு. இந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மகுமாரிகள் சமாஜ் இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா நான் முன்னாடி அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஒரு காலத்துல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னே தெரியாத ஒரு சமயம் இருந்துச்சு. யாராவது கைட் பண்ணுவாங்களான்னு. ஒரு டார்க் ரூம் போட்டுருவாங்க. அந்த டார்க் ரூம்ல போயிட்டு பரமாத்மா சிவப்பு லைட்டு பச்சை லைட்டுலாம், பரமாத்மாக்கு லைட் ஏதாவது இருக்காப்பா, அவருக்கு ஏதாவது கலர் இருக்கா அப்படின்னு. ஒவ்வொரு மதங்கள், நிறைய மதங்கள் இருக்கு. பிரம்மத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு புரிதல் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரம்ம தத்துவம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிரம்ம சாட்சா்காரம்னா என்னன்னா ஆப்ஜெக்டா ஏதோ ஒன்று வரும் போல இருக்கு. நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீச்சிங் எதுவுமே இல்லை. அப்ப ரமணரோட புக்கை வச்சுக்கிட்டு இது பண்ணும்போது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீச்சர் இருந்து எதிர்க்கிறது சொல்லணும், இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு. அப்ப அது இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு, அவங்க கல்பித்தங்களை வந்து உள்ள கொண்டு வந்துடுறாங்க. ரமண பகவானோட புக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டா சொன்னாலும் கூட அதை புரிஞ்சுக்கிறவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறு நடந்துருது. என்ன பண்றாங்கன்னா, ஆத்மா அனுபவம் அப்படின்னா ஏதோ நமக்கு ஒண்ணு நடக்கும் போல இருக்கு. அனுபவம் அப்படின்னாவே என்ன வந்துடும் யோசிச்சு பாருங்க, மனசுனால அனுபவிக்கப்படுறதாயிடும். மனசுனால அனுபவிக்கப்படுறதுனாவே நான் அதை சொல்ல முடியும், எனக்கு இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு. நீங்க ரமணாசிரமத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பாத்தீங்க அப்படின்னா புதுசா வந்தவங்க எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் இருக்கிறவங்களாம் கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி ஆச்சு சுவாமி, அப்படி ஆச்சு. நான் அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். வாரத்துல ஒருத்தர் 2 பேர் என்னை ஃபேஸ் பண்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு இப்படி நடந்துச்சு. என்னன்னா ஒரு அங்கீகாரம் வேணும் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தான் ஆத்மா அனுபூதி அடைஞ்சிட்டு ஆத்ம தரிசனம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக. ஆனா இந்த ஆத்மாவை தரிசனம் பண்ண முடியாது, இந்த ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவத்துக்கு எந்த குணங்களும் இந்திரியத்தினால் அறியக்கூடிய எதுவுமே தன்மைகள் இல்லை. அப்ப இந்திரியத்துக்கான தன்மைகள் எதுவுமே இல்லாததுனால இந்த ஆத்மாவை மனசுனாலையும் சிந்திக்க முடியாது. அச்சிந்தியம். எதனால? அனீந்திரிய கோச்சரம், இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை. அதனால அது அச்சிந்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 3வது லட்சணம் அவிகாரிய அயம்.
இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அயம் ஆத்மா அவிகாரியக. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா அவிகாரியம், விகாரம் இல்லாதது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா விகாரம்னு என்ன சுவாமி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற. யதா எந்த விதமாக, க்ஷீரம் தத்யாத்ய அஞ்சனாதினா, எப்படி அப்படின்னா ததி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், பாலை வந்து பாத்தீங்கன்னா உரமோர் ஊத்துறோம். கொஞ்சோண்டு உரைக்கு மோர் சின்ன வயசுல போய் உரமூர் வாங்கிட்டு வா அப்படின்னு பக்கத்து வீட்டுல எல்லாம் அனுப்புவாங்க. இப்பெல்லாம் யாரும் பண்றாங்களான்னு தெரியல, அது மாதிரிலாம் இருக்கானே தெரியல. அப்போ பால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கரெக்டான சூட்ல இந்த தயிர் உரமோரை எடுத்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வெட்டி கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பால் என்ன ஆயிடுது, தயிரா பரிணாமத்தை அடைகிறது. தயிரா பால் வந்து பாத்தீங்கன்னா மாறுபாட்டை அடைகின்றது. விகாரம்னு பேர், அதுக்கு பேர். பால் தயிராக விகாரத்தை அடைந்தது. எதனால? அஞ்சனாதினா, உரமோர் முதலியவற்றால். உரமோர் போடுவாங்க, எலுமிச்சம்பரம் போடுவாங்க, ஏதோ ஒன்று போட்டு உரமோர் பண்றாங்க. அப்ப அது மாதிரி விகாரி ந ததா அயம் ஆத்மா. எப்படி பால் தயிரா விகாரத்தை அடையுதோ ந ததா, அது போல இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா விகாரத்தை அடைவதில்லை. ஜீவாத்மா என்னைக்காவது பரமாத்மாவா ஆக முடியுமா சுவாமி? சைவ சித்தாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், ஜீவன் இருக்கான். இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், மும்மலங்களையும் எரிச்சு இந்த ஜீவாத்மா என்னவாகிறான், பரமாத்மாவாக ஆகிறான், பரமாத்மாவை அடைகிறான். அப்படி ஆக முடியுமானா? அத எப்பவுமே நான் தான் தத்துவமசி, நீ அதுவா இருக்க. மந்திரங்கள் சொல்லுது, மகா வாக்கியங்கள் சொல்லுது, நீ மாறலாம் வேணாம். இந்த நான் நம்ம எதை சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த நானுக்கு மேல இருக்கிற எல்லா தேகாத்ம புத்தியை எடுத்தாவே போதும். இந்த நான் ஆல்ரெடி அது பிரம்மமா தான் இருக்கு. இந்த ஆகாசம் இருக்கு, இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அன்லிமிட்டா இருக்கு. ஒரு பானை பண்றோம், ஒரு பானை பண்ண மாத்திரத்துல அதுக்குள்ளார இருக்கிற ஆகாசம் லிமிட் ஆயிடுச்சா? அதுக்குள்ளார ஆகாசம், அதுக்குள்ளார பானைக்குள்ளார இருக்கிற ஆகாசம் வெளியில இருக்கிற மகாகாசத்துல இருந்து வெளியில வேற ஆயிடுச்சா அப்படின்னா ஒன்றும் ஆகல. நடுவுல பானை வந்துச்சு, பானையை உடைச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், ஆகாசம் ஆகாசமா தான் இருக்கு. அந்த பானைக்குள்ளார ஆகாசம் மகாகாசத்தோட கலந்துச்சு, அது மகாகாசமா ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லலாமா? அது சொல்ல முடியாது. அப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே தத்துவம் தான், அது எந்த ஒரு மாற்றத்தையும் அடைவதில்லை. பிறந்ததுல இருந்து அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரிதான் இறந்த பிறகும் இது அப்படியே தான் இருக்கும். இந்த மொத்த பிரபஞ்சமும் இல்லாமல் போனாலும் இந்த ஆத்ம தத்துவம் ஒரே ரூபமா தான் இருக்கும். இது எப்பவுமே மாறுறதே இல்லை. அதனால இதுக்கு பேரு அவிகாரி அப்படின்னு பேர். 3வது லட்சணம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், ஆரம்பிக்கிறார். நிரவயவத்வாத்துச்ச அவிக்ரியா. ஏன்பா இந்த ஆத்மா ஏன் மாறுபாட்டை அடையிறது இல்லை அப்படின்னா, பால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட், பாலோட கண்டென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா தயிரா திரையுது, திரைஞ்சு தயிரா மாறுது. அது மாதிரி அப்ப பால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த திரையறதுக்கான அவயவங்கள் இருக்கு. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு, கை, கால், மூக்கு, வாயின்னு அவயவங்கள் இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காலம் ஆக 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 என்ன ஆகுது, மாறிக்கிட்டே இருக்கு இந்த அவயவங்கள் எல்லாம். எந்த இடத்துலலாம் மாற்றம் நடக்குமோ அந்த இடத்துலலாம் அவயவம் இருக்கணும். ஏதோ ஒரு அவயவம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அவயவங்களும் இல்லை. புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப 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 யூஸ் பண்ணி ஒரு 80 கிளாஸ்ல வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இது படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாந்தி மந்திரம்லாம் படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கிழிஞ்சு போச்சு. ஏன்? அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா மடக்கி மடக்கி அதெல்லாம் ஒரு மாதிரி நஞ்சு போச்சு. ஏப்பா அப்படின்னு கேட்டா அவயவம் இருக்கு, உள்ள வெளியில நடுவுல மேல கீழே அப்படின்னு. புஸ்தகத்துக்கு பேப்பருக்கு நம்ம என்ன பண்றோம் சொல்றோம்ல, மேல இருக்கு பாருங்க, கீழே இருக்கு பாருங்க சொல்றோம். எதுக்கு அவயவம் இருக்கோ அது கண்டிப்பா விகாரத்தை அடையும், ஒரு காலத்துல நாசமாயிடும். இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவயவங்கள் இல்லை, அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிரவயவத்வாத். அதுக்கு அவயவங்கள் இல்லாத காரணத்தினால அது என்னது இருக்கு, அவிக்ரியம், விகாரம் இல்லாததா இருக்கு. நகி நிரவயவம் கிஞ்சித்து, ஆச்சரிய நகி விட்டுருங்க, நிரவயவம் கிஞ்சித்து விக்ரியாத்மகம் நகி திருஷ்டம். எதுக்கு அவயவங்கள் இல்லையோ அது என்னதாகிறது, எந்த ஒன்றும் அவயவங்கள் இல்லாத எந்த ஒன்றும் விகாரத்தை அடைவது நாம் பார்ப்பதில்லை. ந திருஷ்டம், இந்த உலகத்துல பாக்குறது இல்லை. எதுக்கு அவயவம் இல்லை நம்ம பாருங்க பார்க்கலாம். இந்த ஆகாசம்
ஆகாசத்துக்கு ஏதாவது மேல கீழே கை காலு மூக்கு வாயி ஏதாவது இருக்கா? அடி மேலன் மத்தியம் இது மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் இந்த ஆகாசத்துல இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, காத்து பொல்யூஷன் ஆயிடுச்சு, அக்னி அணைஞ்சு போச்சு, அக்னி நல்லா கொழுந்து விட்டு எரியுது, ஜலம் வத்தி போச்சு, ஜலம் நல்லா ஃப்ளட்டா போகுது, பிருத்திவி பூகம்பம் உண்டாச்சு, மேடாச்சு, பள்ளமாச்சு, இது மாதிரி எல்லா பூத்தங்கள்லயும் சொல்றோம். ஏன்னா எல்லா பூத்தங்கள்லயும் அவயவம் இருக்கு. ஆனா ஆகாசத்துக்கு அவயவம் இல்லை. அப்ப ஆகாசத்துல ஏதாவது மாற்றம் நடந்து நம்ம பார்த்திருக்கோமான்னு கேட்டீங்கன்னா, இல்லையே, பாக்குறமே சுவாமி, தூசியா இருக்கு. அதெல்லாம் வாயுல நடக்கிறது. ஆகாசத்துல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல எந்த மாற்றமும் இல்லை, ஒரே மாதிரி இருக்கு பாக்குற காலத்துல இருந்து எப்பவுமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிரவயவம். நமக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு ரொம்ப சிமிலரா இருக்கிறது இந்த ஆகாசம். ஆகாசத்தை திலிங்காத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிமிலரா இருக்கிற ஒரே வஸ்து, எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஆகாசம் எப்படி நிரவயவமா இருக்கோ, மாற்றம் இல்லாம இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆத்மாவும் அவயவங்கள் இல்லாதது. அதனால இது மாற்றம் இல்லாம அவிகாரியா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவிக்கிரியத்வாத் அவிகாரியா அயம் ஆத்மா உச்சதி. எந்த ஒரு மாற்றம் இல்லாத காரணத்தினால இதுக்கு என்ன பேரு? அவிகாரியா அயம், விகாரம் இல்லாதது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஆத்மா. இதுக்கப்புறம் தஸ்மாத் கன்க்ளூஷனுக்கு வர, ஆகையினால் ஏவம் யதோக்த பிரகாரேன, இந்த விதமா, ஏவம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த விதமாக. இந்த விதம்னா என்ன அர்த்தம்? ஏவம் பிரகாரேன, இந்த முறையில. இப்ப நான் உங்களுக்கு இந்த 17வது மந்திரத்திலிருந்து என்னென்னலாம் லட்சணம் சொன்னன, அவிநாசி தத்வித்தி, ந ஜாயதே மிரியதே, இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் மூலமா என்ன லட்சணங்கள் சொல்லியிருக்கோமோ நீங்க என்ன பண்ணுங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்க. 17வது மந்திரத்துல இருந்து ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு ஒவ்வொரு லட்சணமா எடுத்து 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 நீங்க கிளியரா லட்சணம் பண்ணுங்க. இந்த விதமா ஆச்சாரியரும் கிருஷ்ண பரமாத்மாவும் அதே மாதிரி நான் உங்களுக்கு எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், இதே மாதிரியும் சங்கரர் எப்படி பாஷ்யம் பண்ணியிருக்காரோ அந்த விதமாகவும் இந்த முறையில தான் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். இந்த விதமா தெரிஞ்சுக்கிட்டு ஏவம் யதோக்த பிரகாரேன, சொல்லப்பட்ட முறைப்படி சொல்லப்பட்ட பிரகாரமாக, ஏனம் ஆத்மானம் விதித்வா, இந்த ஆத்மாவை விதித்வா அப்படின்னா அறிந்து கொண்டு, நீ என்ன பண்ண அப்படின்னா தொம் ந அனுசோச்சதும் அருகசி, நீ பாத்தீங்கன்னா கவலை கொள்வதற்கு அருகதை இல்லாதவனாக இருக்கிறாய், தகுதி இல்லப்பா. நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு சோகம் சம்பவிக்கவே முடியாது. யாரு தெரியலையோ அவன் தான் சோகப்படுவான். இந்த விதமா ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா சோகம் கொள்வதற்கு தகுதி இல்லாதவனாகிறாய். நீ இந்த விதமா தெரிஞ்சுக்கிட்டு சோகம் கொள்ளாதே. ஆச்சாரியார் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சோகம் உண்டாகும் அப்படின்னா, ஹந்தாகம், உனக்கு என்ன கோபம் இருக்கு, என்ன சோகம் இருக்கு, ஐயோ நான் கொலைகாரன் ஆயிடுவனே, இந்த பீஷ்மரையும் துரோணரையோ என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் நான் கொன்றுவனே, நான் கொலைகார பாப்பியாச்சேன்னு நீ வருத்தப்படுறியே. எதை வச்சு நீ வருத்தப்படுற? நான் கொன்றுவேன் அப்படின்னு. இவங்கெல்லாம் செத்துருவாங்கன்னு நினைக்கிற. ஆத்மா சாகாதப்பா. அதனால நீ பாத்தீங்கன்னா அகம் அந்தா, ஹந்தா அகம், கொலைக்காரன் நான் என்றும், ஏஷம் மயா ஏஷாம் மயா ஏத்தே ஹன்யந்தே இதி, இவர்களை நான் பாத்தீங்கன்னா அந்த அகம் ஏஷாம், இவர்களை கொன்றவனாவே நான், இவர்கள் என்னால் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்கே, சோகத்தை அடைகிறாயே, அந்த சோகத்தை அடைவதற்கு நீ அருகதை இல்லாதவனாகிறாய். ஏன் அப்படின்னா நீ ஞானத்தை அடைஞ்சிட்ட. இந்த விதமா நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஆத்மாக்கு மரணம் இல்லை, ஜென்மம் இல்லை. ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு ஃபிலிம் வரும் போகும், ஒரு இன்னொரு ஃபிலிம் வரும் போகும். ஒவ்வொரு ஷோ முடிச்சோடனே எண்டு கார்டு போடுவாங்க, அடுத்த ஷோ ஆரம்பிக்கும், திரும்ப எண்டு கார்டு போடுவாங்க. அநேக ஃபிலிம் வந்து போயிட்டே இருக்கும். அநேக கேரக்டர் வந்து போயிட்டு இருக்கும். அநேக கேரக்டருக்கு அந்த சினிமால ஜென்மம் சம்பவிக்கும், மரணம் சம்பவிக்கும், என்னென்னவோ சம்பவிக்கும். எதை குறிச்சும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் சத்தியம், ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிறதெல்லாம் திருஷ்யம்னு எவன் தெரிஞ்சுக்கிட்டானோ அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா வருத்தப்படாம இருப்பான்.
இதெல்லாம் பொய் அப்படின்னு. அதே மாதிரி நீ இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி விகாரம் இல்லாமல் இருக்கிறது, ஏகரூபத்துல இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை கொல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படாமல் இருப்பாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 25வது ஸ்லோகத்துல சொல்றாரு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் சோச்சித்து மருகசி தான் கண்டிஷன். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபதேசம் பண்றார், நீங்க இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கவலை கொள்ளாதீர்கள். நமக்கு உபதேசமா இதை எடுத்துக்கணும். கிருஷ்ண பரமாத்மா யாரு மரணிச்சாலும் அப்படியா, அப்படிதான் நடக்கும். மனசுல வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. ஆமா, நான் பிறந்தேன், நான் கண்டிப்பா இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மரணம் சம்பவிக்கும். என்னோட அப்பாவோட சரீரம் ஜென்மம் எடுத்தது, அதுக்கு மரணம் சம்பவிக்கும். இந்த லோகத்துல யாரெல்லாம் சரீரம் எடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் மரணம் சம்பவிக்கும். தேகத்துக்கு மரணம் சம்பவிக்கும். தேகத்துக்குள்ளார இருக்கிற எந்த ஒரு ஆத்ம தத்துவத்துக்கும் மரணம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. இதை மனசுல புரிஞ்சுக்கிட்டு யாரை குறிச்சும் வருத்தப்படாதீர்கள். முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் 26வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். ஆச்சாரியர் என்ன பண்றார், ஒரு சின்ன பாஷ்யம் பண்றார். ஆத்மனக அச்சிந்தியத்துவம் அபியுபகம்ய இதம் உச்சதி. இதுக்கு முன்னாடி வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னா, யாராவது மனனம் பண்றவங்க இருந்தீங்க அப்படின்னா 25வது ஸ்லோகத்துல அச்சிந்தியகன்னு ஒரு இது இருக்கா. இதே வந்து பாத்தீங்கன்னா 18வது மந்திரத்துல அப்பிரமேயகன் இருக்கு. இந்த 2 லட்சணம் ரொம்ப ஸ்பெஷல். 18வது ஸ்லோகத்துல அப்பிரமேயகன்னு ஒண்ணு இருக்கு, இந்த ஸ்லோகத்துல அச்சிந்தியகன்னு ஒண்ணு இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பிரமேயம் அப்படின்னா பிரமாணங்களால் அறிய முடியாதது. நம்மள்ட்ட இருக்கிற அறிவை தரக்கூடிய கருவிக்கு பேரு பிரமாணம்னு பேரு. கண்ணு, மூக்கு, காது, வாய், இது மூலமா தான் நம்ம 5 விஷயங்களை அறியறோம், 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா. அப்போ இந்த உலகத்தை அறியறதுக்கான பிரமாணம் எது அப்படின்னா நமக்கு கண்கள், காது, மூக்கு, வாயெல்லாம் பிரமாணம்னு பேர். இந்த பிரமாணங்களுக்கு விஷயம் எது இல்லையோ அதுக்கு பேர் அப்பிரமேயன்னு பேர். பிரமாணத்தால் அறியக்கூடிய விஷயத்துக்கு பேர் பிரமேயம். இந்த புஸ்தகம் பிரமேயம், இந்த லேப்டாப் பிரமேயம், இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாம் பிரமேய வஸ்துக்கள். இந்த பிரமேய வஸ்துக்களை ஆப்ஜெக்ட் அறியறதுக்கு எனக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு பிரமாணம். 5 ஞானேந்திரியங்களும் பிரமாணம். ஆனா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா 5 ஞானேந்திரியத்துக்கு விஷயம் இல்லை. அதனால அதுக்கு என்ன பேரு, அப்பிரமேயம்னு பேரு. எது அப்பிரமேயமா இருக்கோ, ஆப்ஜெக்டா இல்லையோ, அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சிந்திக்க முடியாது. அச்சிந்தியம். இந்த 2த்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன்ல எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, சாஸ்திரத்துல, யோக சாஸ்திரத்துல இருக்கு பெரிய இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிராபேக். இந்த மனசு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனத்துல உட்காந்துக்கிட்டு எதையோ ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆத்ம தியானம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சம்பவிக்கிறது என்னன்னா, ஏதோ மேஜிக் நடந்துடும். எது நடந்தாலும் அது ஆப்ஜெக்ட் தானே. எது நடந்தாலும் நீங்க அதை அனுபவம் பண்றீங்கல்ல. நேற்று நல்லா வேதாந்தம் படிச்ச ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஃபோன் பண்றாங்க. ரொம்ப ஒரு 30-40 வருஷமா வேதாந்தம் சிருங்கேரியில பாடம் படிச்சவங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சமாதி, தர்மமேக சமாதி எனக்கு சம்பவிச்சது சுவாமி. ஏதோ மேல இருந்து ஒரு ஏதோ கொட்டிச்சு. நான் பார்க்கப்பட்டதா அது? எது பார்க்கப்பட்டதோ அது பொய் தானே, வந்து போகுதுல. இப்ப இருக்கா? இல்ல இல்ல. எது வந்து போகுதோ, எது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறையுதோ, அது எப்படி ஆத்மாவா இருக்கும்? அப்ப ஆத்மா அனுபவம் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குமா அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடக்காது. ஆத்மா அனுபவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சதா இருந்துட்டு இருக்கேன்ல, நான் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஒன்னும் வரல, ஒன்னும் போகல. அப்ப நானுக்கு மேல இருக்கிறது எல்லாம் போனா வெறும் நான் மாத்திரம் மிச்சம் இருக்கும். அப்ப அங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸர் மட்டும் தான் இருக்கானுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அது மனசுனால அனுபவிக்கப்படுறதா இருக்கு. அப்ப அச்சிந்தியம் அப்பிரமேயம்னு 2 லட்சணம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை இந்திரியங்களால அறிய முடியாது. ரெட் லைட்டு, பச்சை லைட்டு, சிவப்பு லைட்லாம் அறிய முடியாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் மனசுல உண்டாகுதோ அது ஆப்ஜெக்ட், அது அச்சிந்தியம். ஆத்மா அச்சிந்தியம் அப்படின்னு எது வந்தாலும் இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லைன்னு நெகேட் பண்ணணும். அதுதான் இந்த லட்சணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் 26வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். ஆச்சாரியர் சொல்றார், ஆத்மனக, ஆத்மாவிற்கு அனித்தியத்துவம் அபியுபகம்ய
அனித்தியத்துவம்னு என்ன அர்த்தம்? இந்த ஆத்மா ஒருவேளை நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல, ஐயோ நான் செத்து போயிடுவேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. அர்ஜுனன் நினைக்கிறான், பீஷ்மர் துரோணர்லாம் செத்து போயிடுவாங்க, நான் அவங்கள கொன்றுவேன். ஆத்மா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், தேகம் தான் ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஆத்மா செத்து போகும், இந்த ஆத்மா பிறக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படின்னு. அது மாதிரி அனித்தியத்துவம் அபிபகம்ய. சரிப்பா வச்சுக்கோ, நீ பாத்தீங்கன்னா ஆத்மாவை செத்து போறதாவே வச்சுக்கோ. அப்படியே வச்சுக்கிட்டு அபிபகமேனா அனித்தியமாவே அறிந்து கொண்டு இதமுச்சதே. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார்? சரி உன் போக்கிலே வச்சுக்கோ, ஆத்மா பிறக்குது இறக்குதுன்னு வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டு பார்த்தா கூட நீ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு இந்த 26வது ஸ்லோகத்துல சொல்ல போற. அத சைனம் நித்ய ஜாதம், அத சைனம் நித்ய ஜாதம், நித்யம் வா மன்யசே மிருதம், நித்யம் வா மன்யசே மிருதம், ததாபி த்வம் மகாபாஹோ, ததாபி த்வம் மகாபாஹோ, நைவம் சோசிதுமர்ஹசி, நைவம் சோசிதுமர்ஹசி. அத சைனம் நித்ய ஜாதம், நித்யம் வா மன்யசே மிருதம், ததாபி த்வம் மகாபாஹோ, நைவம் சோசிதுமர்ஹசி. ஆயிடுச்சு. அத ச ஏனம் பிரிக்கும் போது அத ச ஏனம் நித்ய ஜாதம், நித்யம் வா மன்யசே மிருதம், ததா அபி, ததாபி ஒரே வார்த்தையும் சொல்லலாம், பிரிச்சு சொல்லலாம். ததாபின்னு ஒரே சப்தம். ததாபி துவம் மகாபாகோ ந ஏவம் சோச்சித்தும் அர்ஹசி. இத்தனை சப்தங்கள் இருக்கு. பிறகு அத்தச்ச இந்த 2 சப்தங்கள் பாத்தீங்கன்னா இந்த விதமா நினைச்சா அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த விதமா நீ நினைச்சா, என்னது நினைச்சா? ஹே மகாபாகோ, கீழே இருக்க பதத்தை எடுத்துக்கணும். ஹே மகாபாகோ, ரொம்ப பெரிய ஷோல்டர் அவனுக்கு, க்ஷத்திரியனாச்சே. க்ஷத்திரியர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா யுத்தம் பண்ணி அந்த ஷோல்டர்லாம் பெருசா விரிஞ்சு இருக்கும். அப்ப பெரிய தோள்களை உடையவனே, பெரிய ஷோல்டரை உடையவனே, ஹே அர்ஜுனா, துவம் நீ ஏனம் ஆத்மானம் இந்த ஆத்மாவை, ஆத்மா ஆத்மான்னு சொல்றீங்க, நான் சொல்றீங்க. ஆத்மா ஆத்மான என்னது? நான். இந்த நானை பாத்தீங்கன்னா நித்திய ஜாத்தம், பிறந்துகிட்டே எப்பவும் பிறந்துகிட்டே இருக்கிறதுன்னு நினைச்ச அப்படின்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அல்லது வா, அல்லது நான் பிறந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோமா எல்லாரும்? நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பிறந்தேன், எல்லா ஜீவராசிகளும் பிறந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி அல்லது நித்தியம் மிருதம், நம்ம பாத்தீங்கன்னா ஐயோ என் அப்பா செத்து போயிட்டார், தாத்தா செத்து போயிட்டார், அவர் செத்து போயிட்டார், இவர் செத்து போயிட்டார் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு ஆத்மாவையும் செத்து போனதா நம்ம நினைக்கிறோம். இந்த விதமா துவம் மன்யசே, நீ நினைப்பாயாகில், ஒருவேளை நீ இந்த விதமா தேகம் செத்து போறதை எல்லாத்தையும் ஆத்மா செத்து போறதாவும், தேகம் பிறக்கிறது எல்லாத்தையும் ஆத்மா பிறந்ததாவும் நீ நினைக்கிற அப்படின்னா, ததாபி அப்படி வச்சுக்கிட்டாலும் கூட, அந்த விதமாக வைத்துக் கொண்டாலும் கூட, என்னன்னு கேட்டீங்கன்னா ஏவம் சோச்சித்தும் ந அருகசி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த விஷயத்தில் எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாரும் ஒரு நாள் இறந்து போவோம். ஆத்மாவை பிறப்பு இறப்பை உடையது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா கூட நீ வருத்தப்படுறதுக்கு என்னது இருக்கு? ஏன்னா பிறந்ததெல்லாம் ஒரு நாள் இறந்து போக போகுது. அப்படி இருக்கும்போது இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. அப்போ யதார்த்தம் இதுதான். நீ ஆத்ம ஞானமே தேவையில்லை. பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ்ல, பக்கத்துல ஒரு வில்லேஜ் இருக்கு, அங்க இருந்து எனக்கு ஒருத்தர் பூ கொண்டு கொடுப்பாரு. அப்பப்ப பூ கொண்டு வரும் போதெல்லாம் அவர் சொல்றது என்னன்னு கேட்டா, கிராமத்துல இருக்கிறதே ஒரு 150-200 வீடு தான் இருக்கு. அவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டா, ஒரே சாவு சாமி, வாரம் 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 யாரோ ஒருத்தர் போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. சாவு எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி, ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி, ஒரு டீ சாப்பிட்டு வர சாமி, அவர் செத்து போயிட்டார் சாமி, அவர் போயிட்டு வந்துடுற சாமி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல, சின்ன ஊர்ல வாழ்ந்தோம் அப்படின்னா சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பிறந்ததுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா செத்து போயிட்டே இருப்பாங்க.
நித்தியம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். திருவண்ணாமலை மாதிரி இடத்துல இருக்கீங்கன்னா ஸ்மசானம், பெரிய ஸ்மசானம், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பணமாவது வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடியாவது சொர்க்க ரத்தம்னு எழுதி வச்சு அந்த வண்டியில கொண்டு போயிட்டே இருக்கிறான். மரணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மரணம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பிறந்தவன் எல்லாம் செத்து போறான்றது நமக்கு நல்லா நிச்சயம் தெரியும். அப்ப மரணத்தை பத்தி என்ன கவலைப்பட வேண்டியிருக்கு? ஐயோன்னு கூப்பாடு போட்டு அழுவுறதுக்கு என்ன இருக்கு? வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுதான் சத்தியம். மரணம் மட்டும்தான் சாஸ்வதம்னு ஒருத்தனுக்கு சாதாரண ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கும் புரிய வரும். ஒரு சாதாரண படிக்காதவனுக்கும் பிறந்தவன் இறந்து போவான்றது தெரியும். அதான் யதார்த்தம். அப்ப யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருத்தப்பட மாட்டான். நீ வருத்தப்படாதே. பாஷத்துக்கு வந்து அவ்யக்தக ஆச்சாரிய சொல்ற அதச்ச இது அவ்விபகமார்த்தக. அதச்ச மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதச்சைனம் இருக்குல்ல, அதச்ச. அந்த அதச்சன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வாறு இருக்கையில் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். இப்படி இருக்கிற நிலையில என்னது இப்படி இருக்கு? இந்த ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கிறது இல்லை, இறக்குறது இல்லை, இதெல்லாம் நிறைய லட்சணங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்படிதான் இருக்கு ஆத்மா. வாஸ்தவத்துல தத்துவ ரீதியில பார்க்கும் போது ஆத்மா இப்படிதான் இருக்கு. இருந்தாலும் நம்ம விவகாரத்துல எப்படி இருக்கு? யாருக்கும் ஆத்ம ஞானம் இல்லை. ஆத்மாவை பத்தின நாலேஜ் இந்த உலகத்துல ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிற போது ஆத்மா எப்படி இருக்குன்னு சாமி இருந்தாலும் கூட ஏனம் பிரகிருதம் ஆத்மான், இந்த ஆத்மாவை இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற பிரகிருதம் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்டுக்கு விஷயமா இருக்கிற இந்த ஆத்மாவை நித்திய ஜாத்தம் லோக பிரசித்தியா பிரதி அநேக ஷரீர உற்பத்திம் ஜாத்தோ ஜாத்த இது மன்யசே. இந்த உலகத்துல பிரசித்தியா இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகம். ஒவ்வொரு தேகமும் பிறக்கும் போது ஆத்மா பிறந்தது என்றும் இந்த உலகத்துல அப்படித்தான் நினைக்கிறோம். என் குழந்தை பிறந்துருச்சு, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, பூனைக்குட்டிக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பூனை 4-5 குட்டி போட போகுது, அதிகமா இந்த 2-3 நாள்ல போட்டுருவோம். அப்போ ஒவ்வொரு குட்டி போடும் போதும் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஒரு ஜீவாத்மா, ஒரு ஆத்மா பிறந்தது என்றும் நித்திய ஜாத்தம் சதா குழந்தைங்க பிறந்துகிட்டே இருக்கு, ஆத்மாக்கள் பிறந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தேக ஜாத்தோ ஜாத்த இதி மன்யசே. தேகம் பிறக்கும் போது ஆத்மா பிறந்தது என்று நினைக்கின்றாயோ ததா அது போலவே பிரதி தத்து விநாசம், ஒவ்வொரு தேகமும் நாசத்தை அடையும் போது நித்தியம் வா மன்யசே, நித்தியம் நாசத்தை அடையுது. மிருதம் மிருதோ மிருதக, தேகம் மிருதமாச்சு அப்படின்னா செத்து போச்சுன்னா ஆத்மா செத்து போச்சு, அவர் செத்து போயிட்டார், இவர் செத்து போயிட்டார், அம்மா செத்து போயிட்டாங்க, அப்பா செத்து போயிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோமா? அப்படிதான் நினைக்கிறோம். உலகத்துல அப்படித்தானே எல்லா இடத்துலயும் பிரசித்தமா இருக்கு. யாரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சாகல, அவர் பிறக்கலன்னு நம்ம சொல்றது இல்லையே. தேகம் பிறந்துச்சுன்னா பிறந்தோன்னு சொல்றோம், தேகம் இறந்து போச்சுன்னா ஆத்மா இறந்து போச்சுன்னு நம்ம சொல்றோம். அப்படியே வச்சுக்கிட்டாலும் கூட ததாபி அந்த விதமாகவே உலக பிரசித்தியா இருக்கிற இதே விஷயத்தை அக்செப்ட் பண்ணினாலும் கூட ததா பாவினி அப்படி நீங்க அந்த விதமா அர்ஜுனா அந்த விதமா நீ பாவிச்சாலும் கூட தேகங்கள் பிறக்குது, ஆத்மா பிறக்குதுன்னு நினைக்கிற, தேகங்கள் இறக்கும் போது ஆத்மா இறந்து போகுதுன்னு நினைக்கிற, அந்த விதமாகவே வைத்து கொண்டாலும் கூட ஆத்மனி துவம் ஹே மகாபாகோ, மகாபாகோ உயர்ந்த தோல் உடையவனே, வீரனே, நீ என்ன பண்ண அப்படின்னா ஏவம் ந சோச்சித்து மருகசி, இந்த விதமா நீ சோகப்பட முடியாது. அருகதை இல்லை உனக்கு. ஐயோ பீஷ்மர் செத்து போயிடுவாரே, துரோணர் செத்து போயிடுவாரேன்னு வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படுவதற்கு யோக்கியம் இல்லாதவன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மவதோ நாசக. ரொம்ப அருமையான வார்த்தை ஆச்சாரியர் சொல்றார். ஜென்மவதோ நாசக, ஜென்மத்தை உடையது எதெல்லாம் இருக்கோ, பிறப்பை உடையது எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கோ, எந்த வஸ்துவா இருந்தாலும் தேகம் மட்டும் இல்லை, எதெல்லாம் தோன்றியதோ, எதெல்லாம் ஜென்மத்தை உடையதோ, இந்த மொத்த லோகமும் ஒரு காலத்துல உண்டானது தானே. பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்ணும் போது, சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் இல்லை, பிரம்மா தான் இந்த சிருஷ்டிய பண்றார். அப்ப இந்த என்டையர் சிருஷ்டியே வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை உடையது, சிருஷ்டி நடந்துச்சு. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஜென்மவதோ நாசோபவதி, கண்டிப்பா ஜென்மத்தை உடையதற்கு கண்டிப்பா மரணம், முடிவு கண்டிப்பா உண்டாகும்.
அதே நேரத்துல வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, ஹே மகாபாகோ ஜென்மவதோ நாசோ, எதெல்லாம் நாசத்தை அடைஞ்சதோ நாசவதோ ஜென்மச்ச, நாசத்தை அடையிறது எதெல்லாம் இருக்கோ, மரணிக்கிறது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பிறக்கும், திரும்பவும் உண்டாகும். அப்ப என்னோட அப்பா செத்து போயிட்டார் இல்ல, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்த ஜென்மம், அடுத்த சரீரம் கிடைச்சிரும். புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி அடுத்த தேகம் பிறந்துருவார். அப்பா எங்க போனார்? அப்பா வேற ஒரு சட்டையை எடுத்துக்கிட்டார், புது தேகத்தை எடுத்துக்கிட்டார். அப்ப வருத்தப்படலாமா? அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க, ஹார்ட் பேஷண்ட், ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு வருஷமா ப்ராப்ளம், யூரின் போக முடியல, அது பண்ண முடியல. நான் என்ன நினைப்பேன் தெரியுங்களா? சீக்கிரம் போய் சேரணும்னு நினைப்பேன். நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் வெளில சொல்ல மாட்டேன். யாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணீங்கன்னா, சாமி இப்படி இருக்க அப்படி இருக்க, ரொம்ப கஷ்டப்படுறா சாமி, நான் என்ன பண்ணுவேன்னா, ஐயோ அந்த ஜீவன் வந்து வேதனைப்படாமல் இருக்கட்டுமே, அது பகவானை சீக்கிரம் கொண்டு போயிடும், வேதனையை கொடுக்காத. மரணம் ரொம்ப ஈஸி, வேதனை தான் வந்து பார்த்தீங்கன்னா துக்கம். நம்ம எதையாவது துக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? ஐயோ அந்த ஜீவன் வேதனைப்படுதே, அப்படிதான் துக்கப்படணும். போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமே படாதீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேதனையும் கூட வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா, வேதையும் கல்பனை தான், வேதனையும் ஒன்றும் இல்லை. சினிமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேதனைகள் அனுபவிக்கிறத பார்க்குறோம், யார் யாரோ வேதனை அனுபவிக்கிறாங்க. சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேதனைகளை பார்க்குறோம். அந்த வேதனைகள்லாம் வாஸ்தவமான வேக்கப்பானது பார்த்த பிறகு இல்லவே இல்லை. அப்ப பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, வேதனைகளும் இல்லை. அப்ப முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்கெல்லாம் ஒரு நாள் இறந்து போவாங்க. எதெல்லாம் இறந்து போச்சோ அதெல்லாம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும். அப்ப தேகங்கள் தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றாரு, நாசவதோ ஜென்மச்ச, நாசத்தை உடையது திரும்ப ஜென்மத்தை எடுக்கும். இது ஏதோ அவசியம் பாவினோ இது. அது மாதிரி இந்த இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடந்தே ஆகும். பிறந்தது இறக்கும், இறந்தது பிறக்கும், இதான். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாதது, அவசியம் பாவினி, கண்டிப்பா சம்பவிக்க கூடியது. அப்படி இருக்கிறதுனால ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் யாரோட பிறப்பை குறிச்சும் சந்தோஷமும் படமாட்டான், யாரோட மரணத்தை குறிச்சும் துக்கமும் படமாட்டான். ஆமா பிறந்தாரு, பிறந்தவர் இறந்து போவாரு, யார் இறந்து போனாங்களோ அவங்க திரும்ப பிறப்பாங்க. இதுல எதுக்கு வருத்தப்படுறது, எதுக்கு துள்ளி குதிக்கிறது? பர்த்டே பார்ட்டியும் இல்லை, அதே மாதிரி டெத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுறதும் இல்லை. எல்லா சமயத்திலையும் ஒரே ஈவெண்ட் மாதிரி தான் மனசை வச்சுக்கணும். சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் 27வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். ததாச்ச சதி, அந்த விதமாக இருக்கின்ற நிலையில், ஆச்சாரியர் பாஷ்யத்துல மேல சொல்றார், அவ்வாறு இருக்கின்ற நிலையில். எனது ஸ்லோகம் 27 ஆரம்பிக்குது. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு, த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே, தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே, நத்வம் சோசிதுமர்ஹசி, நத்வம் சோசிதுமர்ஹசி, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு, த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே, நத்வம் சோசிதுமர்ஹசி. ஜாதஸ்ய ஹி த்ருவோ, ஜாதஸ்ய ஹி த்ருவோ, மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, தஸ்மாத் அபரிஹார்யே அர்த்தே, தஸ்மாத் அபரிஹார்யே அர்த்தே ந த்வம் சோசித்தும் அர்ஹசி. இத்தனை பதங்கள் இருக்கு. ஆச்சாரி சொல்ற ஹி எடுத்துங்க, ஜாத்தஸ்ய ஹி அப்படின்னு இருக்குல்ல. ஏன் கவலை கொள்ளக்கூடாது? போன மந்தில வந்து பாத்தீங்கன்னா, நீ கவலை கொள்வதற்கு துக்கப்படுவதற்கு யோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ந சோசித்தும் அர்ஹசி. உடனே கேள்வி வருது, ஏன் கவலை கொள்ளக்கூடாது, வருத்தப்படக்கூடாது அப்படின்னு கேட்டா, ஏனெனில், ஈன்றதுக்கு அர்த்தம் ஏனெனில். என்ன நேச்சர்? இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா என்ன நேச்சர்ப்பா அப்படின்னா, ஜாத்தஸ்ய துருவக மிருத்யுஹு, பிறந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா துருவக அப்படின்னா நிச்சயமாக, சாலிடுங்க, கன்ஃபார்ம்.
பிறந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா மிருத்யு பவதி, மிருத்யு சம்பவிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அனாதி காலத்திலிருந்து எதையெல்லாம் பிறந்துச்சோ அதுக்கெல்லாம் மரணம் சம்பவிச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம டேட்டாஸ் அதுதான், அதான் யதார்த்தம். அது மட்டும் இல்ல, மிருதஸ்யச்ச, இது தெரியாது, இது சாஸ்திரம் சொல்லுது. எது வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைந்ததோ, எது மரணம் அடைந்ததோ அது நிச்சயமாக துருவம் ஜென்ம பவதி. எதுக்கெல்லாம் மரணம் சம்பவிச்சதோ அதுக்கெல்லாம் வேற ஒரு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இப்ப இருக்க இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதையுமே டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்றோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ஃபார்ம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. எந்த விஷயத்தையும் நீங்க டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, மேட்டரை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அது வேற வேற ஃபார்முக்கு தான் மாறிட்டு இருக்கு. அதான நியூஸ் மாடர்ன் சயின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறது தானே மாடர்ன் சயின்ஸ். அந்த மாடர்ன் சயின்ஸ் சொல்றதே தான் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம். அப்போ என்னுடைய அப்பாவோட சரீரம் என்ன ஆயிடும்? புதைச்சாச்சு, இல்லை எரிச்சாச்சு, சாம்பலா போய் ஜலத்துல கலந்தாச்சு. அந்த கலந்ததுக்கு பிறகு அந்த ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணுல வேற ஏதாவது தாவரங்கள் ஏதாவது உண்டாகும். அந்த தாவரம் அப்பாவோட சரீரம் மண்ணுக்கு போய் மண்ணுல ஒரு செடி முளைச்சு அந்த செடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காவாய், அந்த கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு அப்பாவோட சரீரம் வேற ஒரு சரீரமா கன்வெர்ட் ஆகும். அது எந்த உயிரினம் சாப்பிடுதுன்னு தெரியாது. மண்ணை அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இது மேட்டர், இந்த சரீரம், இந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மேட்டரா மாறிக்கிட்டே இருக்கும். இதுல இருக்கக்கூடிய எனர்ஜி வேற வேற எனர்ஜியா மாறிக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து லோக்கத்துல மாடர்ன் சயின்ஸை வச்சு ப்ரூவ் பண்ண முடியும். அதே நேரத்துல இந்த மேட்டர் எனர்ஜிக்கு அந்நியமா வேற ஒரு தத்துவம் இருக்கு, அவ்யக்தம். எது? நான். அந்த நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்படியே தான் இருக்கு. நான்ல எந்த சேஞ்ச் நடக்கிறது இல்ல. நானுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சரீரத்துலதான் மேட்டர் எனர்ஜின்றது ரெண்டு இருக்கு. இந்த எனர்ஜி தான் வந்து பிராணனா வந்து பாத்தீங்கன்னா வேற வேற தேகத்தை எடுத்துக்கிட்டே போகுது. அப்பா பிராணனா இருந்தார், அப்பா பிராணன் போயிடுச்சு. அந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சாச்சு. அந்த எனர்ஜி எங்க போச்சு? அந்த எனர்ஜி கருமத்துக்கு ஏத்த மாதிரி பிராணன்ற எனர்ஜி வேற ஒரு சரீரத்துக்குள்ளார போயிடுச்சு, தேவ சரீரத்துக்குள்ளார. அப்ப அங்க ஜென்மா. இந்த மேட்டர் வேற ஒரு மேட்டரா மாறிடுச்சு, எனர்ஜி வேற ஒரு மேட்டருக்குள்ளார பிரவேசம் பண்ணிடுச்சு. அப்போ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதை நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியுது, எதுக்கெல்லாம் ஜென்மம் இருக்கோ நிச்சயமா அதுக்கு மரணம் சம்பவிக்குது. எதுக்கெல்லாம் மரணம் சம்பவிக்குதோ அதுக்கெல்லாம் திரும்பவும் வேற ஒரு ஃபார்ம் கிடைக்குது. அதே ஃபார்ம் கிடைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்டணும், அதை இழைச்சி டேபிள் ஆக்கணும். இன்னொரு மரத்தை என்ன பண்ணோம்? வெட்டி பேப்பர் ஆக்கணும். அந்த பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகம் ஆக்கணும். அந்த புஸ்தகத்தை எரிச்சோம், சாம்பலா போச்சு. இப்படி ரொட்டீன் ஆயிட்டே இருக்கும், சக்கரத்துக்குள்ளார சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிறந்தது நிச்சயமாக இறக்கும், இறப்பது நிச்சயமாக பிறக்கும். ஆகையினால தஸ்மாத், ஆகையினால் துவம், நீ என்ன பண்ண அப்படின்னா அபரிகாரியே அர்த்தே. அபரிகாரியம் அப்படின்னா இந்த உலகத்துல பிறப்பும் இறப்பும் பரிகாரம் செய்ய முடியாதது. பரிகாரமே பண்ண முடியாது. ஜென்மத்துக்கும் மரணத்துக்கும் பரிகாரமே இல்லை. காயகல்பம் இல்லவே இல்லை. காயகல்பம் கண்டுபிடிச்சவன் எவனும் உயிரோடையே இல்லை, முடிஞ்சு போச்சு. வேதாத்திரி மகரிஷி வந்து காயகல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமா சொல்லிட்டு இருந்தார். அவரே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து மரணிச்சார். அப்ப காயகல்பம் அவருக்கே வேலை செய்யலன்னு சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ சித்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காயகல்பம், திருவண்ணாமலையில வந்து காயகல்பம்னா ஏமாத்துறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க ஊர்ல. காயகல்பம் காயகல்பம் அப்படின்னு எவனும் உயிரோட இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவே வானுலத்துக்கு போயாச்சு ஆகாச விமானத்துல. ராமரே வந்து பாத்தீங்கன்னா சரையு நதியில உள்ள இறங்கிட்டார். இந்த உலகத்துல வந்து அவதார புருஷர்களா சரீரம் தெரியற மாதிரி வந்தவங்களே சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப ராமரும் கிருஷ்ணரும் இல்லாத பூமியில வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் இருந்துட போறோமா இந்த தேகத்தோட? யோசிச்சு பாருங்க, என்ன முட்டாள்தனம். இதை தக்க வைக்கிறதுக்காக என்ன முயற்சி பண்ண போறீங்க? டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா என்ன சொல்லுவான்? அவன் ஒன்று சொல்லுவான், இது கெட்டு போச்சு அது கெட்டு போச்சு. நேச்சுரோபதிட்ட போனீங்கன்னா அவன் வந்து சொல்லுவான், இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க. ஜோசியர்கிட்ட போனீங்க அப்படின்னா இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லை அப்படின்னு. அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆங்கிள் தான் சொல்லிட்டு இருக்காங்க.
வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா யதா கர்ம யதா சுத்தம். எந்த விதமா கர்மம் இருக்கோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக துக்கத்தை அனுபவிச்சு அது என்ன அவங்க கடைசியில கர்மம் முடியும் போது இந்த சரீரம் முடிஞ்சு போகும். அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஆயுள் போகம், பிறப்பு இறப்பு. ஜாதி பிறப்பு, இறப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா மரணம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய சுக துக்க அனுபவங்கள் இது எல்லாமே பிராரப்தம். அப்ப எப்ப பிராரப்தம் முடியுதோ அந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்துருவாங்க. இதை தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாராலையும் முடியவே முடியாது. அது ஈஸ்வரனோட நிச்சயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா தஸ்மாத் ஆகையினால் ஏ அர்ஜுனா தொம் நீ என்ன பண்ண அப்படின்னா அபரிகாரியே அர்த்தே, பரிகாரமே இல்லாத, பரிகாரம் செய்ய முடியாத, பரிகாரமே இல்லாத, பரிகாரமே செய்ய முடியாத இந்த பிறப்பு இறப்பு என்ற விஷயத்தில், அர்த்தே அப்படின்னா பிறப்பு இறப்பு விஷயத்தில் சோச்சித்தும் ந அருகசி, சோக்கப்படுவதற்கு அருகதை இல்லாதவனாயிருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க இதை பத்தி யோசிக்கலாமா அப்படின்னா யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வந்தவங்க போவாங்கல்ல, ஒரு நாள் போனவங்க ஒரு நாள் திரும்ப வந்துருவான்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதை குறிச்சு வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் பண்ண வேண்டாம். ஊர் மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிரிக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. அதனால சும்மா ஒரு வேஷம் போட்டுங்க. எல்லாம் சோகமா முகத்தை வச்சிருக்காங்களா, நீங்களும் சோகமாயிடும். எல்லாம் பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே சொல்லி சந்தோஷப்படுறாங்கன்னா நீங்களும் சும்மா ஒரு ஒப்புக்கு சிரிச்சுங்க. ஆனா உள்ளுக்குள்ளார என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் பிறக்கிறதும் இல்லை, யாரும் இறக்குறதும் இல்லை. பிறந்தவன் இறப்பான், இறந்தவன் பிறப்பான் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஞானத்தோட மனக்கலக்கம் இல்லாம சோக்கப்படுவதுக்கு இல்லாம இருப்பாயாக. பாஷிகார் சொல்ற சின்ன 2 லைன் தான். ஜாத்தஸ்யஹி லப்த ஜென்மனோ, ஜாத்தஸ்யன என்ன அர்த்தம்? பிறப்பை அடைந்தது. லப்த ஜென்மனோனா பிறப்பை அடைந்தது. துருவக அவ்யபிச்சாரி மிருத்யு, துருவகன்றதுக்கு அர்த்தம் மாறாததுன்னு அர்த்தம், வியபிச்சாரம் இல்லாதது. அவ்யபிச்சாரின்னு அர்த்தம் மாற்றவே முடியாதுங்க. அதுக்கு பேர் தான் துருவம்னு பேர். துருவ நட்சத்திரம் சொல்றோம்ல, அது பாட்டு பிக்ஸ் ஆயிருக்கிறது. அதே மாதிரி இந்த உலகத்துல மாற்றம் அடையாதது, எந்த ஜீவனுக்கும் மாற்றம் இல்லை. ராமருக்கும் கிருஷ்ணருக்குமே மாறாதது. அதான் இந்த உலகத்தோட மாறாதது. அப்ப என்ன அர்த்தம்? சத்தியம் எதுப்பா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க, மரணம் தான் சத்தியம். இந்த உலகத்துல ஒரே ஒரு சத்தியம் மாறாதது மரணம். அப்போ மாறாதது தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்யபிச்சாரி. எது? மிருத்யு. மாற்றமே இல்லாதது, எல்லாத்துக்கும் சம்பவிக்கக்கூடியது, எல்லா ஜீவராசிக்கும் சம்பவிக்கக்கூடியது மிருத்யு, மரணம். அதே மாதிரி மரணம் துருவம், ஜென்ம. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமானது எது? ஜென்மமும் கூட. மிருத்தஸ்ய, செத்து போனதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஜென்மம் கிடைக்கும். எந்த விஷயமானது செத்து போச்சோ அது கண்டிப்பா வேற ஒரு ஃபார்ம்ல உண்டாகும். தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் பண்ணீங்க, தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம் இருந்துச்சு. ஒட்டியானத்தை வந்து மெல்ட் பண்ணீங்க, ஒட்டியானம் செத்து போச்சு. ஒட்டியானம் செத்து போனதுக்கு பிறகு என்ன ஆச்சு? திரும்ப அது கம்மல் ஆச்சு, திரும்ப பிரேஸ்லெட் ஆச்சு. பிரேஸ்லெட்டை வந்து மெல்ட் பண்ணீங்க, செத்து போச்சு, திரும்ப ஒன்னாச்சு. இதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கிற மேட்டர் எல்லாமே வேற 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 ஃபார்மா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. எதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்ம்ல இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஒரு ஃபார்ம் போச்சுன்னா அப்பா செத்து போயிட்டார், ஐயோ அப்பாவோட ஒரே ஃபார்ம்ல இருக்க தேகத்தை தக்க வச்சுக்கிறோம் ட்ரை பண்றோம். இல்ல, அப்பா வேற ஒரு ஃபார்முக்கு மாறிடுவார். அப்பாவோட தேகம், அப்பாவோட எனர்ஜின்றது வந்து பிராணன் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு தேகத்துல பிரவேசம் பண்ணிடும். இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சாகாம அப்படியே இருக்கும். ஆதார தத்துவம் நான் அப்படியே இருக்கும். ஆதார தத்துவத்துக்கு மேல இருக்க ஸ்தூல தேகம் வேற ஒரு ஸ்தூல தேகமா மாறிடும். இந்த சூக்ஷ்ம தேகம், அப்பாவோட சூக்ஷ்ம தேகம் பிராணன், அது என்ன பண்ணும்? வேற ஒரு தேகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணி. அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துகிட்டே இருக்கும். அதனால தஸ்மாத் அபரிகாரிய அயம் ஜென்ம மரண லட்சண. இந்த உலகத்துல ஜென்ம மரணத்தை உடைய இந்த லட்சணத்தை உடைய இது என்ன? இந்த விஷயமானது பரிகாரமே செய்ய முடியாதது, அபரிகாரிய. இந்த அர்த்தத்துல தஸ்மின் அர்த்தே, இந்த அபரிகாரிய அர்த்தே, பரிகாரம் செய்ய முடியாத விஷயத்துல நீ என்ன பண்ண? நத்துவம் சோச்சித்த மருகசி, நீ வந்து பாத்தீங்கன்னா சோக்கப்படுவதற்கு அருகதை இல்லாதவனா இருக்க. அப்ப என்ன அர்த்தம்னா சோக்கப்படாதே. 3 விஷயத்துல வந்து 3 ஸ்லோகத்துல நம்ம என்ன பண்ற? 26ல நைவம் சோச்சித்து மருகசி, 25லயும் நானு சோச்சித்து மருகசி, 27லயும் நத்துவம் சோச்சித்து மருகசி. இந்த 3த்தையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசமா சொன்னதா எடுத்துக்கணும். கவலைப்படாதீங்க.
ஒன்றும் ஆக போறது. நான் எப்பவுமே நான் இருக்க போறேன். நானுக்கு மரணம் இல்லை, ஜென்மம் இல்லை. நீங்க சூக்ஷ்ம தேகமா உங்களை நினைச்சீங்கன்னா, மனசு புத்தி சித்தம் இந்திரியம் அப்படின்னு நினைச்சாலும், பிராணன் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கும் மரணம் இல்லை. ஏன்னா இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணும், இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு வேற ஒரு தேகத்துல எடுத்துப்போம். 84 லட்சம் யோனிலையும் நம்ம இந்த சூக்ஷ்ம தேகம் திரும்ப திரும்ப பிரவேசம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். புதுசு புதுசா நமக்கு சட்டை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப புது சட்டை கிடைக்க போகுதுன்னா வருத்தப்படலாமா? பழைய சட்டை போதா போகுது, பழைய சூட்டை தூக்கி போட்டு புது புது சட்டையா எடுத்துப்போம். அப்போ அப்படியும் மரணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம துக்கப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த ஸ்தூல தேகமும் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு போயிட்டு வேற வேறையா மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் நிச்சயம். அதனால மரணத்தை குறிச்சு ஜென்மத்தை குறிச்சு வருத்தப்படவே வேண்டாம் அப்படின்னு உபதேசம். மீதியை நம்ம நாளை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினி தினி சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்மன வித்யதே. சர்வோபனிஷதோ காவக தோக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஹரி ஓம். நமஸ்காரம் ஜி. கேட்டுட்டு போயிடாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக உட்கார்ந்து யோசிங்க. ஒன்றும் ஆக போகிறது. எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நம்மளோட துக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ்ல தான் துக்கம் நமக்கு சம்பவிக்குது. ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. மனசுல நல்லா புரிஞ்சு, ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் ஆகாது. மனசுல நல்லா திருடமா அதை பதிச்சு. ஒன்றும் சோகப்படுறதுக்கு ஒரு சாரம் இல்லை இந்த உலகத்தில். ஃப்ரீயா இருக்க வேண்டியது. எது நடக்குதோ அது நடந்துகிட்டே போட்டேன். எனக்கு இது ஆகிப்போச்சு, அது ஆகிப்போச்சு, பிஸ்னஸ் நாசம் ஆகிப்போச்சு, அவர் இறந்து போயிட்டார், இவர் நடந்து போயிட்டார், அதுக்கு இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு. எதை குறித்து வருத்தப்படாதீங்க. எல்லாம் திருஷ்யம். எல்லாத்துக்கும் ஏதோ நடந்துக்கிட்டு தான் இருக்கும். உலகத்துல ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கும். அப் அண்ட் டவுன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ நடக்கட்டுமே. சினிமாவில் ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கு, சொப்பனத்தில் ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கு. ஃப்ரீயா இருங்க, ஹாப்பியா இருங்க. இதுதான் முக்கியம். ஹரி ஓம்.